ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெசன்ட் நகர் பீச் வந்திருக்கோம். ஸோ நானும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்திருக்கேன். அண்ட் இது எங்கள் ரிச்சுவல் மாதிரி எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எப்பயுமே நாங்கள் இங்கே தான் இருப்போம். மோஸ்ட் ஆஃப் த சண்டேஸ், பெருசாக சண்டேஸ் மிஸ் பண்ணவே மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி நாங்கள் வந்து எவ்ரி சண்டே நாங்கள் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமாக வச்சுருக்கோம். அதுக்காக எல்லா சண்டேவும் கரெக்டாக மீட் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்அவாய்டபிள் திங்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா மட்டும் நாங்கள் வந்து வரமாட்டோம். மற்றபடி எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சண்டே வந்து நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 6:30 to 5:30 அந்த ரேஞ்சில் வந்து இங்கே வந்து வந்துடுவோம். ஒரு 9:30 மாதிரி தான் கிளம்புவோம். ஸோ இது வந்து எல்லா ஒரு சண்டேவும் நாங்கள் வந்து வச்சுருக்கிற ஒரு பழக்கம். என்ன அப்படி பண்ணுவோம் அப்படின்னு எதுவும் கிடையாது பெருசாக. அந்த வாரத்தில் என்ன நடந்தது, நாட்டு நடப்பு என்ன, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சும்மா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது லைஃப்பில் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ நம்மளே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்மளை வந்து ஒரு தள்ளி வச்சு ஓகே இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பேஸாக கிடைக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசும்போது நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது எதுவுமே கொடுக்காதுன்றது தான் நான் நம்புறது. அதேமாரி சம்டைம்ஸ் வந்து அந்த ஃப்ரிஸ்பி, அதுக்கப்புறம் பால் அதெல்லாம் விளையாடுவோம். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் எவ்ரி சண்டே நாங்கள் போகிற பீச் வந்து பெசன்ட் நகரா இல்லாமல் மால்டேஸ், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாங்கள் போகணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது தான். என்னடா இது ப்ராக்டிக்கலாக இல்லாத மாதிரி சண்டே நீங்கள் வந்து இன்னும் வெளிநாட்டில் இருக்கிற பீச்சுக்கெலாம் போவீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்ஸ் எப்பயுமே ஹையாக தான் வைக்கணும். நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி வந்து ஒரு திங்கிங்கில் தான் இருக்கணும். ஸோ இது மட்டும் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடந்தே ஆகும். 5 இயர்ஸில் நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் அதிகம். ஸோ நிறைய விஷயம் பேசியிருக்கோம். பட் ஆனால் இப்போ பீச் எப்படி இருக்குங்கிறத சின்னதாக ஒரு வியூ மட்டும் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பீச் சூப்பராக இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டிஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்கை சூப்பராக இருக்குல்ல. ஸோ நல்ல வானம் வந்து தெளிஞ்சிருக்கு, ஒரு மாதிரி லைட்டாக மேகமூட்டம் அங்கங்கே மட்டும் இருக்குது. நல்ல ஒரு கிளைமேட் அண்ட் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. போக போக வெயில் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளில வருவீங்களா? அண்ட் இது மாதிரி எவ்ரி சண்டே இல்லை எவ்ரி வீக்கெண்ட் எங்கேயாவது மீட் பண்ணுவீங்களா? கிரிக்கெட் விளையாடுவீங்களா? அண்ட் வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கீங்களா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ப்ராசஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா குளோபலாக வந்து யூஎஸ் ட்ரம்ப் வார் பற்றி பேசியிருந்தோம். அண்ட் அதுக்கு நிறைய நண்பர்கள் நல்லா இருந்தது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ட்ரம்ப் வார் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆன்கோயிங் திங்காக போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம பேசும்போது 25 இருந்தது, இப்போ 50 இருக்குது. அண்டு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். அண்டு நிறைய பேர் இப்போ வந்து என்ன சொல்கிறது, அதை பற்றி நிறைய பேசிட்டாங்க. நான் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. அண்டு உங்களுக்கு அதை பற்றின புரிதல் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து பயங்கரமான ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. நம்ம ஃபார்மர்ஸ் தான் முக்கியம், நீ மிரட்டுறதுக்கெலாம் பயந்துக்கிட்டு உன்னோட குப்பை ப்ராடக்ட்ஸோ இல்லை ஜிஎம்ஓ சீட்ஸோ இல்லை ஜிஎம்ஓ வெஜிடபிள்ஸோ இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் நமக்காக நிற்கும் போது நம்மளும் வந்து கவர்மெண்ட்டுக்காக நிற்கணும்னு சொல்ல, நமக்காகவே நம்ம நிற்கணும். ஸோ பை இண்டியன் ப்ராடக்ட்ஸ் ஆர் பை மேக் இன் இண்டியா ப்ராடக்ட்ஸ். ஸோ அதை பற்றி எப்படி தேர்ந்தெடுத்து நம்ம வந்து வாங்குறது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சின்னதாக ஒரு லிஸ்ட் மாதிரியும் கொடுத்துருக்கேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோவும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோக்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.